ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இல்லை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லட்சிய ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அது பாண்டிச்சேரியை டார்கெட் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவராக இருந்தால் கூட கட்சியை வந்து பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிறாரு. கடந்த ஒரு வருடமாக பாண்டிச்சேரியிலேயே போய் செட்டில் ஆகி நிறைய அங்கே மக்கள் நல திட்டங்களை பண்ணிட்டு இருக்கிறார். குறிப்பாக வந்து இந்த கோஸ்டல் ஏரியா ஃபிஷர்மேன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிறைய சோசியல் சர்வீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாரு. அவருக்கான ஓரளவுக்கு செல்வாக்கும் அங்கே கூடுது. ஒரு வருஷத்தில் தன்னை வந்து உருவாக்கிட்டு அங்கே கட்சி அங்கே தொடங்க முடிவு பண்றாரு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி கூப்பிடுறாங்க. கூட்டணிக்கு வந்துருங்க, உங்களை வந்து பாண்டிச்சேரியில் டெபுட்டி சிஎம் ஆக்கிறோம், அமைச்சர் ஆக்கிறோம். ஏன்னா இவருடைய செல்வாக்கு அங்கே வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு போறப்ப ஒருவேளை அவர் அப்படியே விட்டுருந்தா பாண்டிச்சேரியில் அவர் சிஎம் ஆயிருப்பார். நாங்கள் உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தர்றோம் அப்படின்னு ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒத்துக்கல அவர். ஏன்னா இவருடைய வளர்ச்சிங்கிறது அவருடைய அரசியலுக்கு பின்பலமா போயிருப்பேன், பேக்கப்பா போயிருப்பேன். அப்படிங்கும்போது இவர் வேணாங்கிறார். அவர் உள்ள கொண்டு வர்றதுக்கு முதல்ல சம்மதிக்கல. துணை முதலமைச்சர் ஆயிடுவார்னு எதிர்பார்த்தப்ப அமைச்சரவையில் இடம் கொடுக்கல, துணை முதலமைச்சராகவும் ஆக்கல. ஆனா ரங்கசாமி ஒரு பெரிய முட்டுக்கட்டம். இவரை வளர விட்டோம்னா பாண்டிச்சேரியில் அரசியலுக்கு நமக்கான எதிர்காலம் இல்லாம போறோம். ஏன்னா இளைஞரா இருக்கிறாரு, ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. அங்க இருக்க அந்த ஆட்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவருடைய வளர்ச்சியை வளரவே கூடாதுன்னு நினைக்கிறார். அப்ப அமைச்சரவையில் இடமே தரமாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இன்னைக்கு வரைக்கும் அமைச்சராக வாக்காம வச்சிருக்காரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். லட்சிய ஜனநாயக கட்சி ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இப்போ பாண்டிச்சேரியில் ஜெயிச்சாரு. அவருக்கு அமைச்சரவையில் பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை எப்படி இருக்கு? இல்லை, ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லட்சிய ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அது பாண்டிச்சேரியை டார்கெட் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவராக இருந்தால் கூட கட்சியை வந்து பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிறாரு. கடந்த ஒரு வருடமாக பாண்டிச்சேரியிலேயே போய் செட்டில் ஆகி நிறைய அங்கே மக்கள் நல திட்டங்களை பண்ணிட்டு இருக்கிறார். குறிப்பாக வந்து இந்த கோஸ்டல் ஏரியா ஃபிஷர்மேன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிறையா சோசியல் சர்வீஸு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு. அவருக்கான ஓரளவுக்கு செல்வாக்கும் அங்கே கூடுது. ஒரு வருஷத்தில் தன்னை வந்து உருவாக்கிட்டு அங்கே கட்சி அங்கே தொடங்க முடிவு பண்ணுறாரு. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸ், என் ரங்கசாமி காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கார், இப்போயும் முதலமைச்சராக இருக்கார். அப்புறம் காங்கிரஸ், திமுக, பிசிக அந்த ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியை தவிர இவர் ஒரு புதிய கட்சியாக அங்கே போய் ஆரம்பிக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தமிழ்நாட்டில் விஜய் ஆரம்பித்தாரோ தாண்டி தமிழக வெற்றி கழகம் மாதிரி அவர் அங்கே போய் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான வரவேற்பும் இருக்குது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில், சிறுபான்மையர் மத்தியில், மீனவர்கள் மத்தியில் இவருக்கான ஒரு வரவேற்பு இருக்குது. வரவேற்பு இருக்கிறவங்க இவர் நேரடியாகவே அங்கே இருக்கக்கூடிய 25 தொகுதியிலையுமே போட்டி போட்டுருவோம் நம்ம அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி கூப்பிட்றாங்க. வர கூட்டணிக்கு வந்துருங்க, உங்களை வந்து பாண்டிச்சேரியில் டெபுட்டி சிஎம் ஆக்கிறோம், அமைச்சர் ஆக்கிறோம். ஏன்னா இவருடைய செல்வாக்கு அங்கே வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு போகிறப்ப ஒருவேளை அவர் அப்படியே விட்டுருந்தா பாண்டிச்சேரியில் அவர் சிஎம் ஆயிருப்பார். ஏன்னா இந்த முறை போட்டி போட்டால் காமராஜர் நகர் தொகுதியில் 10,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறார். சின்ன தொகுதி தான். அதான் ரங்கசாமி கூட 4,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறார். இவர் 10,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறார். காமராஜர் நகர் தொகுதி முக்கியமான ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் 10,000 ஓட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய லீடிங். அப்போ இவர் விட்டுருந்தா அந்த பாண்டிச்சேரியில் தனிச்சையே கூட ஆட்சி அமைச்சிருப்பார். இடையில தாவேக்கா கூட பேசினாங்க. தாவேக்கா கூட்டணி போட்டு கூட அங்கே தேர்தலை சந்திக்கிற மாதிரி அப்படி போயிருந்தா கூட அந்த மாதிரி கூட்டணி ஆட்சியாக கூட வந்திருக்கும். இல்லை தனிச்சு கூட ஒரு ஆட்சி அமைச்சிருப்பாரு. பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்டிஏக்குள்ள வாங்க, நாங்கள் உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தர்றோம் அப்படின்னு ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒத்துக்கல அவர். ஏன்னா இவருடைய வளர்ச்சிங்கிறது அவருடைய அரசியலுக்கு பின்பலமாக போயிருப்பேன், பேக்கப்பா போயிருப்பேன். அப்படிங்கும்போது இவர் வேணாங்கிறார். அவர் உள்ள கொண்டு வர்றதுக்கு முதல்ல சம்மதிக்கலை. அதுக்கப்புறம் மத்தியிலிருந்து வந்தக்கூடிய பேச்சுவார்த்தை நடத்த அந்த பொறுப்பாளர் கூட இவர் கலந்துக்கிறாம திருச்செந்தூருக்கு போனதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அந்த ஒரு வழியாக இவரையும் அந்த என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டு இவர் அந்த தொகுதியில் நிற்க வைக்கிறாங்க. இவர் அமைச்சராகிடுவார், துணை முதலமைச்சர் ஆயிடுவார்னு எதிர்பார்த்தப்ப அமைச்சரவையில் இடம் கொடுக்கல, துணை முதலமைச்சராகவும் ஆக்கலை. இப்போ சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்த்தார். ஆனால் ரங்கசாமி ஒரு பெரிய முட்டுக்கட்டம். இவரை வளர விட்டோம்னா பாண்டிச்சேரியில் அரசியலுக்கு நமக்கான எதிர்காலம் இல்லாமல் போகிறோம். ஏன்னா இளைஞராக இருக்கிறாரு, ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. அங்கே இருக்க அந்த ஆட்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவருடைய வளர்ச்சியை வளரவே கூடாதுன்னு நினைக்கிறார். அப்போ அமைச்சரவையில் இடமே தரமாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இன்னைக்கு வரைக்கும் அமைச்சராக வாக்காம வச்சிருக்கிறாரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை.
ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் கூட்டு வந்தோம், இங்கே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, உங்களை மத்திய அமைச்சர் ஆக்குறோம், ஏதாவது மாநிலத்தில் ராஜ்யசபா எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் ஆக்கலாங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. இப்போ இந்த இந்தியா முழுவதுமே கடந்த 2 வருடமாகவே இளைஞர்களுக்கு கையில் ஒரு அரசியல் பக்கம் போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் சமூக வலைதளங்கள். சமூக வலைதளங்களுடைய அதிகமாக இளைஞர்கள் பயன்படுத்துகிறப்ப அவங்க அரசியலையும் உன்னிப்பாக பார்க்குறாங்க. அதுபோல தான் பாண்டிச்சேரியிலையும் அவங்க பார்த்துருக்காங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக பாண்டிச்சேரி பலமுறை ஆண்ட கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது பலமுறை ஆண்ட கட்சி தான். நாராயணசாமி 2-3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. ரெங்காசாமி வந்து காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போனவர் தான். காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போய் அவர் பேரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டாரு. ரெங்கசாமி காங்கிரஸ்னு ஆரம்பிச்சுக்கிட்டாரு. என்ஆர் காங்கிரஸ்னு ஆரம்பிச்சுக்கிட்டாரு. இப்போ அங்கே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் தான். அங்கே காங்கிரஸ் தான். பாஜக இப்போ தான் அங்கே வந்து வர்றதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. போன முறை நாராயணசாமி கவர்மெண்ட்டில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கப்ப கிரண்பேடியை வந்து கவர்னராக போட்டு அங்கே ஏகப்பட்ட இடைஞ்சலை கொடுத்து அதுக்கு பிறகு ரங்கசாமியை கூட்டணி கொண்டு வந்து இன்னைக்கு வந்து கூட்டணி இருக்காங்க. இது வந்து யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் கூட அது முழுவதும் கட்டுப்பாடு வந்து உள்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அது அங்கே வந்து பாஜக தன் கால் ஊன்றணும், இந்த மாநிலத்தை எப்படியாவது பிடிச்சிருன்னு பார்க்குறாங்க. அங்கேயும் பாஜக வந்து பெருசாக இது பண்ண முடியல. ஆனால் ஒரு புதியவர் ஒரு கட்சி ஆரம்பித்தோடனே 1 வருஷத்துக்குள்ளேயே அவருக்கான ஒரு வரவேற்புங்கிறது பெரிய அளவில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் விஜய் 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பித்தார். 2 பெரிய கட்சிகளையும் வீழ்த்தி இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போ அப்படிங்கும் போது அந்த வேவ் வந்து அங்கே இருந்திருக்கு. இங்கே விஜய் பண்ண அதே வேலையை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்து அங்கே பண்ணியிருக்கிறாரு. அவர் விட்டுருந்தா அவன் வந்து அவர் சோலோவோ கூட்டணி ஆட்சியோ போட்டு அங்கே ஆட்சி அமைச்சிருப்பார். ஏன்னா சின்ன சின்ன தொகுதி தான் அங்கே மொத்தத்துக்கு. அப்படிங்கும் போது அதை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ அவர் நம்பி போனமே அப்படின்ற மாதிரி இவருடைய நிலைமையாக இருக்குது. அமைச்சரவையில் பங்கு கொடுக்கல, பாண்டிச்சேரி அமைச்சரவையில் பங்கு கொடுத்து துணை முதலமைச்சரும் கொடுக்கல. என்ன செய்யலாம் அப்படின்னு பாஜக வந்து அவங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்கிறதாக மிக விரைவில் மத்திய அமைச்சராக போகிறாருங்கிற ஒரு செய்தியும் போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில் எதிர்கட்சிகள் இவங்க வந்து ஒரு பிராண்ட் பண்ணுவாங்கல்ல, இது வந்து லாட்ரி மாஃபியா அப்படின்னு இவங்க ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, லாட்ரி மாஃபியா அப்படின்னு. பொதுவாகவே லாட்ரி வந்து தமிழ்நாட்டில் லீகலாக இருந்தது. லீகலாக தமிழ்நாட்டில் லாட்ரி இருக்கிறப்ப இவர் மார்டின் வந்து லாட்ரி வியாபாரம் பண்ணார். அதே மாதிரி திருச்சியில் KS ராமதாசன் ஒருத்தர் மாதிரி லாட்ரி வியாபாரம் பண்ணார். மதுரையில் KS சேகர்னு ஒருத்தர் லாட்ரி வியாபாரம் பண்ணார். லாட்ரி ஏஜென்ட்ஸ் அவங்கெல்லாம். அப்போ இதை வந்து அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று உரிமம் பெற்று தமிழ்நாடு முழுவதும் லாட்ரி வியாபாரம் பார்த்தாங்க. அது நிறையா சம்பாரிச்சாங்க. அந்த காலகட்டங்களில் பாருமே வந்து ஒயின் ஷாப்புமே ப்ரைவேட் தான். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி நிர்வாகி அந்த பார் எடுத்து பார் நடத்துவார். அப்போ அதே மாதிரி சரி இந்த மாதிரி லாட்ரி வியாபாரிகள் லாட்ரி லைசன்ஸை வாங்கி அரசாங்கத்துக்கு பணத்தை கட்டிட்டு அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் லாட்ரியை தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணதுக்கு பிறகு இவருடைய தொழிலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேறு மாநிலங்களில் லீகலாக எந்தெந்த மாநிலங்களில் பண்ணுறாங்களோ அந்தந்த மாநிலங்களில் பண்ணுறாங்க. இதுதான் அவருடைய தொழில். இதில் எங்கே லாட்ரி மாஃபியா வந்துச்சுன்னு தெரியல. இது லாட்ரி தொழில்ங்கிறது வந்து சிலர் சொல்லலாம், அது வந்து நிறையா வந்து அதில் வந்து இழப்பு ஏற்படுது, சிலர் காசை விட்டுறாங்க. அது மது குடிக்கிறது கூட உங்களுக்கு ஒரு வழியில் பார்க்குறப்ப அதுவும் இதான விஷயம் தான். அரசாங்கம் நடத்துது. அதுவே அரசாங்கம் பக்கத்து மாநிலமான கேரளாவில் அரசாங்கம் நடத்துது லாட்ரியை. லாட்ரி வந்து பம்பர்னு வச்சு அரசாங்கமே வந்து அதுக்காக ஒரு IAS ஆஃபீஸர் போட்டு வருஷம் வந்து அவங்க இப்போ பம்பர் லாட்ரின்னு ஒன்று போட்டு 2 கோடியோ 3 கோடியோ வந்து ப்ரைஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் இருக்குது, அரபு நாடுகளில் இருக்குது லாட்ரி. வளர்ந்த நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் லாட்ரி இருக்குது. பல நாடுகள் லாட்ரி இருக்குது, நம்ம தடை பண்ணியிருக்காங்க. அப்படி லாட்ரி இருக்கிறப்ப இவங்க லாட்ரி லைசன்ஸ் வாங்கி அரசாங்கத்தோட ஒப்புதல் போட்டு பண்ணாங்க. தமிழ்நாட்டில் க்ளோஸ் பண்ண பிறகு வேறு நார்த் ஈஸ்ட்டு மற்ற வட மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்குறோம் அந்தந்த மாநிலங்களில் லாட்ரி நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு பெரும் தொகையை சம்பாதிக்கிறாங்க, பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அவங்கள டொனேஷன் வாங்காத கட்சியே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாஜக, திரிணாமுல்னு அதிகமாக வாங்கினது பாஜக தான். இன்றைக்கி வந்து அதை வந்து பாஜக என்ன பண்ணாங்கன்னா டொனேஷன் முந்தையெல்லாம் எப்படி வாங்குவாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவில் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறாருன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட டொனேஷன் வாங்குவாங்க. அது வந்து மறைமுகமாக டாக்ஸ் இல்லாமல் வரும். இப்போ பாஜக வந்த அப்புறம் என்ன பண்ணிச்சு, அதை லீகலைஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒன்று உருவாக்கிட்டு அதன் மூலியமாக வந்து டொனேஷன் வாங்க. அப்படி எலக்ட்ரல் பாண்டில் யாரும் அதிகமாக பணம் கொடுத்துருக்கான்னு பார்த்தா இந்த மார்டின் ஃபேமிலி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து வாங்குற பணம் வந்து அவங்களுக்கு தவறாக தெரியல. ஆனால் அந்த ஃபேமிலியை வந்து அவங்க வந்து லாட்ரி ஃபேமிலியில் நின்று எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா சார்? ஆமாம், அவங்க அம்மா வந்து இதில் நின்னாங்க லால்குடியில். இவர் வந்து புதுச்சேரி காமராஜ் நகரில் நின்னார். அவருடைய தங்கச்சி கணவர் ஆதவர்ஜினா வெள்ளிவாகத்தில் நின்னார், அமைச்சராக இருக்கிறாரு. எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. அதை வந்து இவங்க தான் சொல்கிறாங்க பணத்தை கொடுத்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் கூட யார்கிட்ட பணம் இல்லாமல் இருந்தது? திமுகவில் பணம் இல்லாமல் இருந்ததா, அதிமுகவில் பணம் இல்லாமல் இருந்ததா,
எல்லாரும் தான் பணம் கொடுத்தாங்க. ஏங்க தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் திமுக 4000 ரூபா, அதிமுக 3000 ரூபா கொடுத்துட்டு அங்கே தாவே கட்டி வச்சுட்டு போயிடுச்சு. 4000 ரூபா அதிமுக கொடுக்குது, 4000 ரூபா திமுக கொடுக்குது, 3000 ரூபா அதிமுக கொடுக்குது, காசை கொடுக்க தாவே ஜெயிக்குது அங்கே. அப்போ மக்கள் வந்து வாக்களிச்சிட்டாங்க. எல்லாரும் தான் இவங்க காசை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டாங்கன்னு சொன்னாலும் கூட எல்லாரும் தானே காசு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு பணம் லீகலாக வச்சுருக்குறாங்க, கணக்கு காட்டி வச்சுருக்குறாங்க, டாக்ஸ் கட்டுறாங்க, எல்லா கட்சிகளுக்கும் டொனேஷன் கொடுக்குறாங்க. சரி, அரசியல் அதிகாரம் வேணும்னு அரசியலுக்கு வர்றப்ப அவங்களுக்கு வந்து இந்த பேனர் தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க வந்து லாட்ரி மாஃபியா. இப்போ 3 பேருமே தனித்தனியாக தான் இருக்காங்களா சார்? இங்கே சார்லஸ் மார்ட்டின் ஆகட்டும், இவர் அவர் சார்லஸ் மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு. பாண்டிச்சேரியில் அந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அங்கேயே இருக்கிறாரு. அவர் தொடர்ச்சியாக ஆதவை பற்றி வெளியில் பேசல. அது அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதெல்லாம் வந்து அதை நம்பி யாராவது பேசுகிறான்னு வச்சுங்களேன், அது அன்றைக்கே ஒரு நாளைக்கு அவங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா பேசுகிறவங்க தான். இந்த குடும்ப பிரச்சனை இருக்கு பாருங்க. எப்படி இருந்தாலும் தங்கச்சி வீட்டுக்காரங்க எப்படி விடுவாரு? தங்கச்சி இவருக்கு மச்சின்னு. இதெல்லாம் இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு அந்த பிரச்சனையை வந்து அவங்க அது வேற விஷயம். ஆனால் அரசியல் ரீதியாக இவர் தனியாக போய் பாண்டிச்சேரியில் வேறு ஒரு மாநிலத்தில் தன் செல்வாக்கை உயர்த்தி ஒரு அரசியல் ஒரு ஃபவுண்டேஷன் அங்கே போட்டு இன்னைக்கு ஜெயிச்சு, இன்னைக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு 10,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சு இன்னைக்கு வந்து ஒரு உருவாக்கி வச்சிருக்காருன்னா அது ஒரு பணம் மட்டும் இருந்தாலும் பத்தாது. அவருடைய அணுகுமுறை, அந்த செயல்பாடுகள், அவரோட திறமை எல்லாம் தான். சார், இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியா பூமில் எல்லா இப்போ இங்கேயும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி புது கட்சிகள் வந்து ஈஸியாக ஜெயிக்குதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்தியா முழுக்கவும் இப்படி தான் இருக்கு. இந்தியா முழுவதுமே ஒரு அலை இருக்குது. இளைஞர்கள் கையில் இன்னைக்கு எதை சொன்னேன், சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு இளைஞர்கள் அரசியலை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இதுக்கு சாம்பிள் வந்து பாண்டிச்சேரியில், இந்தியா முழுவதுமே இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அரசியல் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க. ஏன்னா அரசியல் வந்து ஒரு அவங்க அதுதான் பவர். அந்த பவரை சில ஆளுகிறவர்கள், முன்னாள் ஆண்டவர்கள் எல்லாமே தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இந்த 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல் மேல் மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்திருக்கு, பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ட்விட்டு தாங்க போட்டாங்க. அந்த ட்விட்டு போட்டதில் நீங்கள் லட்சக்கணக்கான பேர் சேர்ந்துட்டா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். சிஜேபி கரப்பான் குப்பிச்சி கட்சி ஒரு விளையாட்டாக பண்ணப்பட்ட விஷயம். இன்னைக்கு டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் கூட்டம் வட இந்தியா, தமிழ்நாட்டிலையும் அந்த நிறைய பேர் இருக்காங்க. அதில் என்னன்னா வட இந்தியாவில இருந்து ஒரு இயக்கம் அங்கே வந்து நம்ம வட இந்தியா சொல்லுவாங்க வந்து மத ரீதியான பாகுபாடு பார்ப்பாங்க, சாதி ரீதியான பாகுபாடு பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் அங்கேருந்து ஒரு குரல், அவர்களுக்கு எதிராக, சாதி மதத்துக்கு எதிராக ஒரு குரல் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய உள்ள ஒரு சுனாமி ஒன்று ஓடிட்டு இருக்கு. இந்தியா முழுவதுமே இளைஞர்கள் கையில் அரசியல் போயிடுச்சு. அவங்க சாதியை பார்க்கறதில்ல, மதத்தை பார்க்கறதில்ல, பணத்தை பார்க்கறதில்ல, அந்த கட்சியுடைய பாரம்பரியத்தை பார்க்கறதில்ல, கட்சி தலைவர்களை பார்க்கறதில்ல. ஒரு மாற்றம் வேணும். இந்த கடந்த 20 வருஷமா வந்து இந்தியா முழுவதுமே பெரிய தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து சிபிஎஸ்சி தேர்வில் குளறுபடி, நீட் தேர்வில் குளறுபடி, தன்னாட்சி அமைப்புன்னு சொல்லக்கூடிய அட்டானமஸ் பாடியில் எல்லாமே அரசினுடைய தலையீடு, வளர்ச்சி இல்லை, பொருளாதார வீழ்ச்சி, வேலைவாய்ப்பு இல்லை. இது எல்லாம் இளைஞர்களை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு. நம்ம சாதியை வச்சு மதத்தை வச்சு நம்மளை வந்து பிரிவினை உண்டு பண்ணிட்டு இவங்க வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மாற்றம் இந்தியா முழுவதும் நடக்கும். அது பக்கத்து மாநிலம் நடந்திருக்க வேண்டியது. அப்போ இளைஞர்கள் வந்து வெளிச்சிட்டாங்க. இப்போ இந்த 18லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்க இளைஞர்கள் அரசியல் வேறு கோணத்தில், வேறு பார்வையில் பார்க்குறாங்க. இது உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான். இதே மாற்றம் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கும். விட்டுருந்தாங்கன்னா அவரும் நடத்தியிருப்பார். இது இந்தியா முழுவதும் வரக்கூடிய காலங்களில் பல மாநிலங்கள் நடக்கும். அவர் அங்கே அமைச்சர் ஆகிடுவார் சார், மத்திய அமைச்சர் ஆக போகிறாருங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா பாஜக அவரை வந்து அவங்களுக்கு தரோன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, மிக விரைவில் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். சரி, உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். நன்றி. ஒரு பேர் The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.